ஆராரோ ஆராரோ. அம்மா மகமாயி, என் புள்ள நடுசாமத்தில் போகிறான், நடுசாமத்தில் வரான். அவனுக்கு நீ தான் துணையா இருந்து கூடயே போயிட்டு வரணும். எந்த காத்து கருப்பும் என் பிள்ளைய அண்ட விடாம நீ தான் பாதுகாக்கணும். உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு முள்ளு கிழிக்க கூடாது, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏன்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. இன்னும் நீ தூங்காம என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தூங்குமா. எங்கப்பா தூக்கம் வருது? என்னைக்கு நீ அந்த பேய கூட்டிட்டு வந்தியோ அன்னையில இருந்து உன் முகம் சரியில்லை. ஏதோ காத்து கருப்பு அண்டி இருக்கும் போல. வாப்பா, ஒருட்டு சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சிட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போய் தூங்குமா. பேயெல்லாம் என்னை பார்த்தா ஒன்றுக்கு போகுமா. அன்னைக்கு நீ போனியப்பா நடு வீட்டுக்குள்ள. அம்மோ போமா முத. ஏப்பா மணி, நீ ஒரு 2 நாளைக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டாம்ப்பா. அம்மா, நான் வேலைக்கு போகாமல் இருந்தேனா மணிக்கு என்னமோ ஆச்சு, பேய் தான் ஏதோ செஞ்சிருச்சு, அவன் பயத்தில் ஒளிஞ்சிருக்கான்னு நினச்சிக்குவாங்கம்மா. அப்படி நினைச்சா நினைச்சுக்கட்டும்பா, எனக்கு நீ முக்கியம்பா. அம்மா, உனக்கு புரியலை. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேனா அந்த பேய் யாரை தேடுதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். முத அதை கண்டுபிடிக்கணும். அது யாரையோ தேடிட்டு போகட்டும்பா, அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஏமா அழுதுகிட்டு இருக்க? மனசை போட்டு குழப்பிக்காம போய் நிம்மதியாக தூங்கு. எதா இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம். யாரு வீட்டுக்குள்ள? யாரு? பங்கஜம், பங்கஜம், ஊர்ல இருந்து வந்துட்டியா? பாப்பா, பிரியா, பங்கஜம். வா, வீடு முழுக்க தேடிட்டேன், யாரையுமே காணோம். இந்த போட்டோவை இப்பதானே எரிச்சு போட்டேன். எரிச்சு போட்டது எரியாம இங்க இருக்கு. எப்படி? கொல்லாம விட மாட்டேன். சேகரண்ணா, சக்கரை கம்மியா ஒரு டீ. எங்க சேகர் கடையை விட்டுப்புட்டு எங்கிட்டு போனா? தண்ணி தீர்ந்து போச்சுன்னு வீட்டு வரைக்கும் போயிருக்காருப்பா. கொஞ்சம் உட்காரு, வருவாரு. மீன் மீனே, மீன் மீனே, 1 கிலோ 200 ரூபா மீனே. ஊர் தலைவர் ஆடி போய் கிடக்குறாராம்ல, என்னாச்சு? அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்முகம் ஊருக்குள்ள இருந்தா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் தான் பாதி நேரம் இங்க இருக்காரு, பாதி நேரம் சிட்டிக்கு போயிடுறாரு. அப்புறம் எப்படி இங்க நடக்கிறது தெரியும்? கொஞ்ச நாளாவே அவர் வீட்டை சுத்தி என்னென்னமோ நடக்குதானே. நேத்து கூட அவர் வீட்டு வாசம் முன்னாடி யாரோ ஒருத்தர் டிஃபன் கேரியரை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த டிஃபன் கேரியரை திறந்து பார்த்தா ஆவி பறக்க சுட சுட மீன் குழம்பாம். தலைவர் வீட்லயும் மீன் குழம்பா? குழம்பு மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு துண்டு சீட்டு கிடந்துச்சு. அந்த துண்டு சீட்டை பார்த்ததுல இருந்து தலைவர் அரண்டு போய் கிடக்குறாராம். அப்படியா? அதுல என்ன எழுதி இருந்துச்சா? அடுத்தது நீந்தான், உன்னை பழி வாங்க வந்திருக்கேன்னு ரத்தத்திலேயே எழுதியிருக்காங்கண்ணே. ஏன் அந்த பேய் தலைவரை பழி வாங்கணும்னு எழுதியிருக்கு? அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நைட் ஆனா அவர் வீட்டை சுத்தி கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த சத்தம் கேட்குற நேரத்துல நாயெல்லாம் ஊழ விட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த பயம் தாங்காம அவரோட பொண்டாட்டியும் பிள்ளையும் ஊருக்கு போயிட்டாங்க. பாவ மனுஷன் பயத்துல உறைஞ்சு போய் கிடக்குறாரு. இப்போ மீன் வித்துக்கிட்டு போறானே, அவன் வீட்டு வாசல்ல கூட ரத்தத்தோட ஒரு மீன் கிடந்துச்சு. இது எப்போ? அது ஒரு பெரிய கூத்துனே, சொன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மீன் மீனே, காலையில பிடிச்சது கடல் மீன், ஃப்ரெஷ்ஷா இருக்க மீன் மீன் மீனே. வாங்கண்ணே. இந்த கூடையில் கிடக்கிற மீன் எவ்வளவு? கிலோ 500 ரூபாண்ணே. ஓ, நான் குடிச்ச சரக்கை விட இந்த மீன் காஸ்ட்லியா இருக்கு. அண்ணே, வாங்குறீங்களா இல்லை வழியை விடுறீங்களா? சரி,
காலையிலே ஒரு குடிகாரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வியாபாரம் ஓடுன மாதிரி தான். கூடக்குள்ளே இருக்க மீன், உன் பேர் என்ன? யோ, செத்த மீன் எப்படியா பேசும்? அப்போ ஃப்ரெஷ் மீனுன்னு சொன்னேன். பையா அண்ணே, மீன் வாங்க வந்தீங்களா வம்பளுக்க வந்தீங்களா? என்ன மீன் வேணும்? மீன் வாங்க என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி மீன் வாங்குவேன்? சரிதான், மீனே ஒரு மீன் கொடுத்துட்டு போடா சைடிஷ்க்கு. என் மீன் குட்டிக்கு மீன் கொடுக்காம போறான் துரோகி. ஏ மணி, இந்த வந்துட்டங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஆளே பார்க்க முடியல. வியாபாரம்லாம் எப்படி போகுது? இப்போதான் வியாபாரம் கொஞ்சம் நல்லா போகுதுங்கய்யா. சரி மணி. பயம் இல்லாத மாதிரி நம்ம கிட்ட பேசுறாரு. ஆனா அவர் மூஞ்சியே காட்டி கொடுக்குதே நைட்டு ஏதோ நடந்திருக்குன்னு. சரி வரங்கய்யா, 4 தெருவுக்கு வியாபாரத்துக்கு போகணும். பாரு மணி. மணி ஐயா, நைட்டு யார் கூப்பிட்டாலோ நம்பி போகாத. வியாபாரத்தை முடிச்சுட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போக பாரு. ஏன்யா? அது வந்து மணி, உனக்கு எதுவும் யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதா? அப்படி எதுவும் எனக்கு கேட்கலையா. ஏயா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மணி, நீ கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். ஆவா அன்பே அன்பே. ஒரு நாதிய கூட காணோம். அப்பனே முருகா, வீடு போகிற வரைக்கும் நீ துணையா என் கூட வாப்பா. என்னடா அந்த பேய காணா? எவன்டா அவன் பையன் இங்கே மாட்டி விட்டு போனது? எவனாச்சும் திருடிட்டு போயிட்டானா? என்னடா பண்ணுவீங்க? ஒரு பொண்ணோட கொலுசு மாதிரி தெரியுது. அதே கொலுசு சத்தம். பேய இப்படியா வந்து பயமுத்துறது? என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்ன காப்பாத்து. காப்பாத்துனா எப்படி காப்பாத்துறது? சல்லுன்னு வர, சல்லுன்னு போற. டேய், எவனாச்சு பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா. இந்த வீடியோவின் அடுத்த எபிசோடை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.